வரைக்கும் சோழன் வீட்ல இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்துடுறேன். சோழன் வீட்ல இருக்கியா? என்ன பேசுற நீ? அவ வேணான்னு சொல்லி நீ டிவோர்ஸ் பண்ணிட்ட. உனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவ வீட்டுல போய் உட்கார போறியா? அறிவில்ல உனக்கு? உனக்காக நாங்க இவ்வளவு இறங்கி வந்திருக்கோம். எங்க கூட ஒரு வாரம் வந்திருக்க மாட்டியா? நீலா, நீ சந்தோஷமா இருக்கணும்ங்கறதா என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டே வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றி கொஞ்சமா இருக்கா உனக்கு? எனக்கு ப்ராஜெக்ட் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேக்குறேன் இல்லையா? இருக்கிற ப்ராஜெக்ட் பண்ணவே எனக்கு டைம் இல்ல. உங்களுக்காக தானப்பா நான் ப்ராஜெக்ட் எடுத்தேன், எனக்காக இல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல என்ன இது? அப்போ நீ எதுக்கு பேசுறியா நீ? நான் எதுவும் தப்பா சொல்லமா, உண்மையதான் சொல்றேன். எனக்கு வேலை இருக்குமா? இதை விட்டுட்டு என்னால ஊருக்கெல்லாம் வர முடியாது. அதனாலதான் நான் ஜோன் வீட்ல இருக்கேன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் அங்கதானே இருந்தேன். அதான் நானும் கேக்குறேன். ஒரு வருஷம் அந்த வீட்ல இருந்தோம், திரும்ப எப்படி அங்க போகணும்னு தோணுது? இதுல 3 வேளையும் சோறு தூக்கிட்டு வந்துறாங்க. நம்ம வீட்ல என்ன சோறு இல்லாம இருக்கும்? அவங்க குடுறதா நீ சாப்பிடுமா? அதான் நீ டிவோர்ஸ் வாங்கிட்டல, அப்புறம் எதுக்கு திரும்ப நீங்க வராங்க போறாங்க? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையாமா? என்னப்பா நீங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? நீங்க பாருங்களா, நீ கேட்ட எல்லாத்துக்கும் நான் சரின்னு தான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க நடந்துருக்கோம். இப்ப அப்பாவுக்கு திருவண்ணாமலையில வேலை இருக்கு. உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதும் இல்ல சோழன் வீட்டுல விட்டுட்டு போறதும் என்னால முடியாது. நாளைக்கு காலையில நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம், நீ எங்க கூட வர. அவ்வளவுதான். நம்ம அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்துல திரும்பி இங்க வந்துருவோம். உன் பிரசன்டேஷன் ஒரு வாரம் தள்ளி வை, இல்லையா? வீடியோ கால்ல பிரசன்டேஷன் பண்ணிக்கோ. யாரும் உன்னை எதுவும் சொல்ல போறது. நாளைக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு கிளம்புறோம். அவருக்கு சொல்லி புரிய வை. என்ன லீலா நீ? அப்பா என்ன உன்னை சென்னைக்கு வரவே கூடாதுன்னு சொல்றாரு? ஒரு வாரத்துல திரும்ப வந்துடலாம்னு சொல்றாரு. அப்புறம் என்னடி உனக்கு? இந்த பாரு, ஒழுங்கா துணி எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புற வழி பாரு. இப்ப அப்பாவுக்கு திருவண்ணாமலையில வேலை இருக்கு. உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதும் இல்ல சோழன் வீட்டுல விட்டுட்டு போறதும் என்னால முடியாது. லீலா எப்படி இருக்கு? அம்மா அப்பா கூட சேர்ந்ததும் இந்த அண்ணிய மறந்துட்டல? ஒரு கால் பண்ணியா நீ?